அந்த கோவிலை அவன் சொல்கிறான் இதுக்குள்ளே இப்படி இருக்குண்ணே அதுக்குள்ளே அப்படி இருக்குண்ணே இந்த சிலை உடஞ்சிருக்குண்ணே அந்த சிலை எங்கே உடஞ்சிருக்குன்னு கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்ன வயதாகுது உங்களுக்குலாம்? யாரும் உள்ள போய் பார்க்க மாட்டோம். போனதே இல்லை உள்ள. ஏன் போனதில்லை? மூடி கிடக்குது. உங்கள் வீடு கதவு மூடி இருந்தீங்கன்னா போகாமல் இருப்பீங்களா? என்ன பாம்பு இருக்கு? அதோட கழுத்தண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட காங்கிரீட்டை போட்டு அப்படி சுற்றி வச்சுக்க. எங்கே விட்டுருக்கீங்க கேப்ப? ஏதோ வண்டி போகிற மாதிரி ஏற்றி விட்டுருக்கீங்க மரத்து மேலே போய். அப்படி போட்டால் நீங்கள் தான் போட்டீங்களா? உள்ள போய் பார்க்காம வரனா வந்துருவா வா. ஏன் வர மாட்டற? ஏய் தம்பி என்னடா எங்க இருக்க? என்ன இந்த ஓட்டைக்குள்ள போக சொல்றானா? பாம்பு வெளியில வரணும் அப்படின்னா 12 மந்திரங்களை சொல்லணுமா, அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு. போடு எங்க போய் போடுறீங்க? வீட்லயே போட்டுக்கிறது, கோயில்ல போய் போடுறது இல்ல. நல்லது. சாமி கும்பிட்டு அப்படி காலையில் குளிச்சுட்டு. என்ன வயதாகுது? எனக்கு 65 வயதாகுது. ஒருட்ட கேட்குறேன், நீங்கள் போய் பெரியவங்கள்ட்ட கேளுங்கிறாரு. எதை எங்கே இருக்கு ஒன்று சொல்லிட்டுங்களா? நீங்கள் அதை கட்ட கூட வேணாம், அந்த ஒத்த கல்லாக இருந்தாலும் அதை பராமரித்து வைங்கன்னு சொல்ல வரேன். அன்பு தானே எல்லாம் செய்த நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்க வட்டம் அங்கே இருக்கிற கீழ்நெல்லி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஊரானது அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவுலையும் இந்த கீழ்நெல்லி ஊரானது அமைஞ்சிருக்குங்க. இந்த ஊருடைய வயல் பகுதி, நீங்கள் பார்க்குற இந்த வயல் பகுதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிக அழகான மிகப்பெரிய பழமையான ஒரு பெருமாள் ஆலயம் இருக்குது. சிலைகள் உடைக்கப்பட்ட நிலையிலையும் அங்கே சுரங்கம் இருக்கிறதாகவும் பல நூறு ஆண்டுகளாக கைவிடப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலானது இருக்குது. அந்த கோவிலை தான் இன்றைக்கி வந்து நம்ம நோக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். நமக்கு வந்து இன்றைக்கி வழிகாட்ட போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தம்பி தாங்க. அதான் நம்ம கண்ணு முன்னாடி இன்றைக்கி இருந்தால். வழிகாட்டுறியாடா? என்ன படிக்கிற? பேர் என்ன? டில்லி கணேஷ். இந்த தம்பியோட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க. ஏன்னா வயல்வெளியில் நிறைய இடங்களில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாது. ஏதாவது ஒரு பாதை குறுக்காக போயிட்டால் கூட வழி தவறி போயிடுவோம். ரொம்ப தூரம் தேட வேண்டியதாக இருக்கும். தம்பியை கூப்பிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவன் தான் வந்தோடனே யாருன்னு நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டான். சரி, அவங்க கூடயே போயிடுவாங்க. செப்பல் போடலடா, முள்ளு குத்தாதா? பார்த்து போடா. அதான் உன் வீடே. வா. ஓ, இதான் உன் வீடா? இதுதான் உன் வீடா? நீ பார்த்தாடா? அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்களா தம்பி? அந்த ஒரு கோயில் தான் பழமையான கோயில், ஆனால் யாரும் போக மாட்டாங்களா? ஏன் இப்படி? உள்ள என்ன இருக்கு? பன்னி பாம்பு இருக்குதுன்னு அதனால போக மாட்டாங்களா? ராஜநாகம் தண்ணி என்ன நடந்துற? சூடா இருக்குல்ல, இப்போ நம்ம செருப்பு போட்டுருக்கோம். ஜாலியாக வர நம்ம கல்ச்சர் தான் போயிருக்கேன். அவன் வரதை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணும். உள்ள பண்ணி இருக்குதுண்ணா, போக மாட்டாங்க. பார்த்து பார்த்து. ராஜநாகம் என்ன வயது உனக்கு? 12 வயதாகுது. அந்த கோவில் உள்ள ராஜநாகம் இருக்குங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு ஊரில் வந்து பரவலாக பேசப்பட்டிருக்கு. கெத்தாக சொல்லிட்டான், எங்கள் ஊரில் பழமையான கோயில் அதுதானே அப்படின்ட்டு. கரெக்டாக சொன்னோடனே வார்த்தை தான் சொன்னேன். எங்கள் ஊரில் ரொம்பவும் பழமையான அந்த வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொன்னேன்? என்ன ஊரில், உங்கள் ஊரில் என்ன கோயில் இருக்குது? பழமையான கோயில் இது மட்டும்தான். பழமையான கோயில் இது மட்டும்தான். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நான் சொல்கிறத விட அவன் சொல்கிறது அழகாக இருக்குது. பழமையான நம்ம என்னதான் எவ்வளோ கோயில்களுக்கு போனாலும் வந்தாலும்
ஆனால் நமக்கு ஒரு கோயிலுக்கு வழி சொல்கிறது பார்த்தீங்களா? நீ எத்தனை தூரத்துக்கு கோயிலே காணா இல்லை இருக்கு எங்கே பாருங்க, அங்கங்கே அழகான கிணறு, கிணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து ஒரு வானம் கலரில் ப்ளூ கலரில் ரொம்ப அழகாகவே இருக்குது. அங்கே ஒரு கிணறு வச்சு வச்சுருக்காங்க விவசாயமா. கிணறா இருக்குது, கிணறு நல்லா பண்ணியிருக்கு. இது சிவனாலயமா? கட்டலான் இருக்குங்களா? இது எங்கேருந்து எடுத்தீங்க? இதுவும் பையன் கோயில் தான் சொல்றாங்க. ஆ இப்படி போகணும். வா இதை பார்த்துட்டு வரோம் வா. பெருமாளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சிவன் வந்து காட்சி கொடுக்குறாங்கன்னா பார்த்துடலாம்டா. இங்கே கோவில் அமைப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கட்ட முற்பட்டிருக்காங்க. இது வந்து அங்க இந்த இடத்துல எங்கேருந்து? அந்த கோவில்ல இருந்து. அங்கேருந்து இந்த சிலை வந்து இப்போ நம்ம போகிற பெரிய கோவில்ல இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோடைய மார்புக்கு மேலே பகுதி ரொம்ப பழமையான நந்தி. கரெக்டாக நந்தியோடு இருக்குது. ரெண்டு நந்தியுமே ஒரே தோற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்ப ஒரு மொத்தமான ஒரு அமைப்பில் ரொம்ப அழகாக வச்சுட்ருக்காங்க. இரட்டை நந்தி சிவபெருமானை வாங்கியாச்சு. நம்ம அந்த கோயிலுக்கு போவோம். இதெல்லாம் என்ன மிளகாடா? காய் பழம் எல்லாமே காய விட்டுருக்காங்க. காயா இருக்கு. காய விட்டு பிடிப்பாங்களோ? ஏன்டா முள்ளு போட்டு வச்சிருக்காங்க இங்க? ஓகே நம்ம போலாம்ல. என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லணுமா? இப்போ உன் பாதுகாப்பில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் கரெக்டா? பார்த்து இப்போ இங்கே கோயில் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கி வந்து வயல்வெளிகளில் கோயில் இருக்குது கரெக்டுங்களா? அப்போ வயல்வெளியில் காட்டில் தான் கோயில் கட்டினாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே வந்து பாருங்கள், இந்த மாதிரி நிறைய கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த விவசாய நிலம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முழுக்க பானை ஓடுகள் தான். இதெல்லாம் என்ன குறிக்கும் அப்படின்னா, கோவிலுக்கு அருகில் எங்கே ஒரு கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் மிகப்பெரிய ஒரு கிராமமும் ஒரு தெருவும் வந்து இருந்திருக்குன்னு அர்த்தம். அதற்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு போரின் காரணமாகவோ இல்லை பஞ்சத்தின் காரணமாகவோ அந்த கோவிலை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிடுவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான கோயில்கள் வந்து இப்படி கைவிடப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மக்களால் வந்து பார்க்க முடியாமல் இருக்குது. இது இந்த ஒரு வயல் இல்லை, முழுக்கையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஓடுகளை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பழமையான பானை ஓடுகள். கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடா. ஃபுல்லாகவே தக்காளி இல்லை ஓடு சூடு மாதிரி கிட்ட அப்படி கிட்ட காட்டாங்க. எவ்வளோ ஓடுகள் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடுகள் தான். இந்த பாருங்க, பானை ஓடுகள். ஒரு ஓடு இல்லை, அதாவது வித்தியாசமான பானை ஓடுகள். அப்போ வந்து மக்கள் இருந்ததுக்கான ஒரு அறிகுறி. அப்போ நம்மளை மாதிரி இப்போ தொழில்நுட்ப அந்த கருவிகள்லாம் அப்போ கிடைக்காது. அப்போ அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த அதுக்கு பாருங்க எத்தனை ஆண்டு இதெல்லாம் ஏர் ஓட்டியிருப்பாங்க. அப்படி இருந்து இன்னும் எவ்வளோ வருது பாருங்கள். இதெல்லாம் பொறுக்கினா கூட பொறுக்க முடியாது. அப்போ கோவில் பாருங்கள், கோவில் அங்கே இருக்குது. இதற்கு முன்னாடி இவ்வளோ தடயங்கள் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய அளவில் கோவில் போற்றி ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்குள்ளே இடம் இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? ஒரு 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 கருவக்காடு, ஒரு மோடு தெரியுது பாருங்க. இதுக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது.
நீ பாக்குறா முள்ளு குத்த போதுரா. என்ட்ரியா எது வழியாடா? அங்க அது சைடு நீ இருடா. காலில் ஏய் செருப்பு போடாம வந்திருக்க, முள்ளு குத்த போகுது. செருப்புல போட்டுக்கிறியா? அங்க வா. ஏன் செருப்புல போட்டுக்கிறேன்? இங்க வாங்க வாங்க. ஏய் நீ போடு. ஓட்டுக்க. நீ போடுவா. முள்ளு குத்த போயிடா. தெரிஞ்ச வழியில வந்துருவியா? ஸ்பாட் வச்சிருக்காங்க. அப்போ வழியிலே கூட்டு போங்களையும், நாங்களும் அதே வழியில. தம்பி ஏய் அங்க முள்ளு இருக்க மாதிரி இருக்கு, பார்த்து வா. இங்கிட்டு வா, இல்லைன்னா என் பின்னாடி வா. வா இப்படி வா, இப்படி வா, இந்த சைடு வந்துரு. இதுதான் கோவிலோடைய நுழைவாயில். பெரிய நுழைவாயில். இது நுழைவாயில் வழியா யாருமே போக மாட்டாங்க. யாரும் வரக்கூடாதுன்னு இப்படி கொடி சுத்தி இருக்கு. தெரியுதா உனக்கு? தெரியுது தெரியுது தெரியுது. ஃபுல்லா அப்படியே அடைச்ச மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு வெளியில வரணும் அப்படின்னா 12 மந்திரங்களை சொல்லணுமோ, அப்பதான் இதுக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு, அதாவது புதையலை பாதுகாக்கிறதா சொல்றாங்க. புதையலை பாதுகாக்கிற அந்த பாம்பு வந்து 12 மந்திரங்கள் சொன்னா அது வந்து வெளியில வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி சொல்றேன். அது என்ன ஐதீக மாதிரி இப்படி இருக்கப்ப அந்த ஊர்ல இதுல போக முடியாதோ? எப்படா தம்பி போறது? இல்ல யாரும் உள்ள போயதில்லை. உள்ள போனதே இல்லையா? உள்ள யாரும் போயதில்லை. போனது இல்ல. உள்ள யாருமே போனது இல்லையா? நீ போயிருக்கியாடா வயசுக்கு? நீ ஏன்டா இருக்குதுவா? வெயில் இருக்கு. இப்படி வா. இல்லைன்னா உள்ள இங்கே நிற்கிறேன், நான் போயிட்டு வரேன். நிழல் இல்லைங்க, இப்படி வா. இப்படிதான் இப்படி போகலாங்களா? ஆனால் இந்த கோவிலுக்கு நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் அதை பாருங்க எவ்வளோ அழகாக பூ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. அதில் மிகப்பெரிய ஒரு கருவேல மரம் முளைச்சி இன்னைக்கு இன்னும் ஒரு சிறிது காலங்களில் அந்த கட்டடம் தனித்தனியாக பிளவ வாய்ப்பு இருக்குது. என்ன முள்ளுது? செருப்பு போட்டு முள்ளுக்குறா பார்க்குறா. என்னடா அதுக்குள்ளே எப்படா போகிறது? என்ன இந்த ஓட்டைக்குள்ளே போக சொல்கிறானா? இதை பாருங்க, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த கோவிலுடைய அந்த கட்டிட அளவை பாருங்க. இந்த கல் இங்கே இருக்குதா? இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 4 அடி குறையாமல் ஒரு இந்த கோவிலுடைய ஒற்றை சுவரில் இந்த கோவில் மொத்த சுவர் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக கட்டுறாங்க அப்படின்னா எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கோவில் காலங்காலமாக நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும், எந்த ஒரு படையினராலையும் அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து தகர்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இத்தகைய ஒரு கடினமாக ஒரு கோட்டையை கூட நம்ம மன்னர்கள் இப்படி கட்டினது கிடையாதுங்க. இந்த கோவிலை பார்க்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன மாதிரி 3 நபர் உட்காரலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில் அந்த காலத்தில் கிடைக்கிற அந்த கற்களை போட்டு அதுக்கு இடையில் சின்ன சின்ன கற்களை போட்டு 2 புறமும் 1 அடி குறையாத ஒரு கருங்கல்லை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதில்லை. ஒரு சுவருடைய அகல அளவு 4 அடி அப்படின்னா பார்த்துங்க. அதில் இருக்கிற கல்லெல்லாம் இன்றைக்கி இருந்து பண்ணி தான் இதுவும் ஒரே சுவர். நான் நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன். ரொம்ப ஆச்சரியம் கொடுக்குறது என்னென்னா இதுதான். எந்த கோவிலும் அவ்வளோ சீக்கிரம் இன்னி வரைக்கும் 1000 ஆண்டு 2000 ஆண்டு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போயிடும். அத்தனை ஆண்டு இந்த கோவில்கள் கடந்து வருதுன்னா காரணம் வந்து இது தாங்க. இதுக்குன்னே நம்ம முன்னோர்களை வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம மெச்சிக்கணும். பாருங்க, ஒரு சுரங்கம் போலவே போது பாருங்க. இதுக்குள்ளே நான் போயிட்டு கூட வரலாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடைவெளி, அவ்வளோ பெரிய சுவரை இன்றைக்கி அவ்வளோ ஒரு கடினமாக அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க. ஒரு கோவில் வேணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட்டிட்டு போயிருக்கலாம். இந்த இடத்த புகழவே வந்து எனக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோ பெருசாக இது இடிஞ்சதும் அவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க. ஒரு சுவர் 4லேருந்து 5 அடி குறையாத ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. இந்த கோயிலுக்குள்ளே எப்படி பார்த்து இது வரைக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கியாடா? போயிருக்காங்களா? ஏன் அந்த போய் ஊருக்குள்ளே யாரும் போக மாட்டாங்களா? போகணும்னு ஆசை வந்தது இல்லையா உனக்கு? நீ ஏன் போனது இல்லை? யாரும் கூப்பிட்டா வர மாட்டாங்க. கூப்பிட்டா வர மாட்டாங்க. நீ தனியாக போகணும்னு இல்லை, கூப்பிட்டா வர மாட்டாங்க. நம்ம போகிறோம். இப்போ வரியா இருக்கியாடா? எங்கள் கூட வரியா வெளில இருக்கியா? வர கூப்பிடாமே நாங்கள் வந்தோம் பார்த்தியா? என் கூட இரு சரியா? கீழே கிடக்கிறது எல்லாமே கோவிலுடைய ஒரு புற கல், அதாவது ஒற்றை சுவரில் ஒரு புறமான அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்ச நிலையில் இடிஞ்ச நிலையில் கிடக்கு. பாம்பு சட்டை வேண்டி விட்டுருக்கு. இந்த இருக்கு.
கோவிலோட சிலை 2ஆம் 3ஆம் உடைஞ்சு கிடக்கு. இதுதான் வந்து இதுக்குள்ளதான் கருவறையா இருக்கணும். இது இல்லை கருவறை, இதுக்குள்ள வந்து கருவறையா இருக்கணும். இங்க பாருங்க கோவிலுடைய சிலை. இந்த சிலை தான் வந்து இந்த சிலையோடைய ஒரு மிச்சம் தான் இப்போ அங்கே வச்சிருக்கிறாங்க. அதான் முழுக்க முழுக்க வன்மத்தினால உடைக்கப்பட்டிருக்கு. தூக்கி போட்டு உடைச்ச மாதிரியே அதான் உடைச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா சாதாரணமாக அப்படி உடையாது. என்ட்ரன்ஸ் இல்லையா? இல்லை, இது வந்து என்ட்ரன்ஸ் இல்லை. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கருவறை. கருவறையிலேருந்து உள்ளே போகிறோம் இப்போ இந்த கோயிலுக்கு. ஏய் ஏய் தம்பி, எங்கடா எங்கடா இருக்க? அங்க போயிட்டோம். ஒரு பாத்த இங்க வா, வெயில நிக்காத, அப்படி வா, நல்ல வா. சரி, நீ உள்ள வரணும் தம்பி. அங்கே கூட இல்ல நாங்க வரோம். இதுக்குள்ள வந்து பண்ணி இருக்கிறதாகவும் ராஜநாகம் இருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இவனே சொல்றான். அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும். உள்ள வந்து 4 தூண்கள் நல்ல தூண்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த தூண்கள் இருந்து உடஞ்சிருக்கு. இங்கே ஒரு தூண் இருந்து உடஞ்சிருக்கு. அதற்கப்புறம் இந்த தூண் வந்து முட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு நிறைய வெள்ளையே முட்டு கொடுத்துருக்காங்க. நிறையா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில். இது வந்து தியான மண்டபம். என்ன நினைக்கிறேன் இப்போ எப்படா இருக்காங்க இந்த பார்க்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஏய், அதுக்குள்ள வர போறியா? இப்ப நீ பண்ணாத. தூக்கிட்டடா. ஆசையா இருக்கா? வா. ஏய், வரனா வந்துருவா. நான் இருக்கல. வா வா. ஏன் வர மாட்டற? சரி, ஓகே. இடிஞ்சிர போறா. பாத்துரு. கீழே பார்த்து நில்லு. ஆனா யாரும் வராட்டா கூட இதுல அந்த வாட்டர்கள் எல்லாம் பிளாஸ்டிக் அப்படி ஒரு அகல் விளக்கா? அகல் விளக்க சொல்றியா? சில்லுனா இருக்கு. சில்லுன்னு தான் இருக்கு. வெளில இருக்கிறதோட உள்ள சில்லுன்னு தான் இருக்கு. உள்ள ஜில்லுன்னு இருக்குடா. இதுதான் வந்து இந்த கோவிலோடைய முன் மண்டபம். முன் மண்டபம். ரொம்ப அழகா இருக்குங்க. உண்மையாகவே இந்த கோவில் வந்து ஒரு அளவுக்கு சிறிய அளவில் இருந்தால் கூட இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இது முளைச்சி போயிருக்கு பாருங்க. இந்த கோவில் வந்து இடிபாடுகளில் இருக்கிற காரணமே இந்த மாதிரியான மரங்கள் தான். அதுவும் ஒரு கருவேல மரம் இந்த இடத்துல இவ்வளோ மொத்தமாக முளைச்சி மேலே மிகப்பெரிய ஒரு காடு போல் வந்து பார்த்திங்கன்னா காட்சியளிக்குது. பார்த்து. ஏய், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் முள்ளு முள்ளு தானே. ரொம்ப இதாக இருக்குது மேலே. இல்லை, இந்த செடியே முள்ளு செடி தனியாக இல்லாமல் அந்த செடிக்குள்ளே சுற்றி சுற்றி முள்ளு இருக்கும் பாரு, அந்த முள்ளு தான் அதிகமாக இருக்கு. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் ஏன்டா நீ எதாவது சொல்கிறேன். எனக்கு தான் அந்த முள்ளுடா. நீ செக்கு கொடுக்கூட எனக்கு தான். இன்னும் இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டேங்க. இந்த மரத்தினால இதை பாருங்க, இத்தகைய பெரிய மண்டபம் இடிஞ்சு விழப்போகுது. ஆனால் எப்போ விழுதுன்னு தெரியல. இந்த தூண் விழுந்துச்சுன்னா இந்த மண்டபம் விழுந்துடும். இந்த தூண் இதோ மிக விரைவில் விழப்போகுது. ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மரம் வந்து முளைச்சி அந்த மரம் வந்து பெருசாக அது தள்ளுது. 2 தூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இந்த தூணும் விரியுது, இந்த தூணும் எத்தகைய அழகாக ஒரு வடிவமைப்போடு கட்டியிருக்காங்க பாருங்க. யோசிச்சு பாருங்க, இதை கூட நம்ம சாதாரண ஒரு வடிவமைப்பு நினைப்போம். ஆனால் இதற்கு எத்தகைய நேரம் ஆயிருக்கும் இந்த ஒரு சிறு இது கொடுக்க. யோசிச்சு பாருங்க, இந்த கல்லை வெட்டி எடுக்க அந்த காலத்தில் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இதுக்கு இதெல்லாம் வந்து இப்படி போயிட்டுருக்கு. இங்கே செய்து ரொம்ப அழகாக இருக்குடா. இது ஜன்னலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கு. புறமும் ஒரே மாதிரி இதாக இருக்கு. இதுவும் அதாக இருக்குது, அதுவும் இதாக இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஜன்னல் போன்ற அமைப்பு. ஒருவேளை அந்த சுவரும் எல்லாம் முழுசாகவே விழுந்துருச்சுங்க. இப்போ அந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை சுவர் ஒரு பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு பக்கம் தான் இருக்குது. இந்த கோவிலை வந்து
இப்போ நினைச்சா கூட இதே கற்களை வச்சு மீட்டெடுக்கலாம் இந்த ஊர் மக்கள் நினைச்சா. இது வந்து ஒரு பெருமாள் கோவில்னு சொல்லி சொல்றாங்க. என்னடா கற்கள் அந்த கல் வருதுங்கறியா? எடுக்கக்கூடாதுடா, அதை விட்டுரு, அதை பாட்டுக்கு நீ நோட்டாத தொடாத. அதெல்லாம் சும்மா அங்கங்கே பூசின மாதிரி கிட்டத்தட்ட அந்த கல். பள்ளி சத்தம் போடுது. எதையுமே தொடக்கூடாது பழைய கோயில்களில். என்ன ஓகே, நானும் இப்படியே வந்துட்டா. ஏய் அண்ணா நானும் வரட்டான ஆசையாகுது. வாடா, என்ன கேட்குற, வாடா பாருடா. ஒன்று உள்ள போய் பார்க்காம தனியாக வரக்கூடாது. என்ன இந்த மாதிரி யாரோட அண்ணனோட அப்பாவோட வரணும், தனியாக வரக்கூடாது. ஒரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, 4 தூணு. இதான் வந்து தியான மண்டபம்னு சொல்லுவாங்க. சரியா? இது அடுத்த மண்டபம், அது வந்து இதே கருவறை. சரியா? ஒரு காலத்தில் இங்கே நல்லா எல்லாரும் வணங்கியிருப்பாங்க. இன்றைக்கி பயந்து வரேன்னா ஒரு காலத்தில் குழந்தைங்களாம் இங்கே ஓடி விளாண்டுருக்கும். அழகாக இருக்கு. வா சரி, இப்படியே போயிருந்தா போயிடும். அப்படி வீடு போட நான் விட்டு மாட்டிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நீ மாட்டிக்கிட்டியா? அப்பா அவனுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இருக்காது. பார்த்துவிட. ஓகே ஓகே. அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க? வா பின்னாடி முள்ளு அதிகமாக இருக்குது, குத்துது. வா கருங்கல் சோறு தான் அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்கன்னா செங்கல் சோறு ஒரு காலத்துலேயும் விழக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக சமீபத்த காலத்து கோவிலாக இருக்க வாய்ப்பு இல்லை. 1000 ஆண்டும் கடந்த ஒரு கோவிலாக தான் இது இருக்கணும். சட்டை ஃபுல்லாக காலிங்க. அது இந்த செடி தான், ஒரு மாதிரி செடி இருக்கு. செடிக்குள்ள முள்ளு. தம்பி உள்ள பண்ணிலாம் எதுவும் இல்லைடா. ஓடிச்சா? சின்ன பண்ணி ஒன்று ஓடிடுச்சான்டா. பண்ணி குட்டியா? ஏன் வளர்க்குறாங்களா இங்கே? காட்டு பண்ணியா? ஓ, இந்த கோவிலில் போயிட்டோம்னா தகவலை நம்ம வெளியில் போயிட்டு ஊர் பெரியவங்கள்ட்ட வந்து கேட்போம். வாங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த எழுதிருக்குங்க பெரிய கல் ஒன்று. ஆமாம், அந்த கோயிலில் அந்த கல் படிக்க முடியாது. படிக்க முடியாது. அந்த அதுக்குன்னா படிக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அழுதுகிட்டே படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தெரியும், வேற என்ன தெரியாது. உங்களுக்கு என்ன வயதாகுது? 80. அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கோயிலை பற்றி? நம்மளுக்கு தெரியாது. இந்த கோயிலோட பேர் வந்து ஓட்ட பெருமாள் கோயில். ஓட்ட பெருமாள். அதாவது இங்கே நடவா மோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நடவா வின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அங்கே திருவிழா ஒன்று. அது வந்து முதல்ல இங்கே இந்த ஊரில் தான் பண்ணது. அங்கே ஒரு கிணறு இருக்குது. எங்கள் தாத்தா சொன்னார் எங்களுக்கு. அதுதான் தெரியும். அது வந்து இந்த நடவாவின்றது இங்கே தான் நடந்தது முதல்ல. அங்கே ஐயங்கார் காலத்தில் நடக்கலை, இங்கே தான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அங்கே போயிருக்காங்க. இப்போ இது நீங்கள் எந்த கோயிலுக்கு போட்டு வரீங்க? நாம் வந்து வீட்டில் போடுவேன். வீட்டிலே போடுவீங்க? நான் முத்தஸ்தானம் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோவில் பெருமாள் கோவில் அப்படி இருக்குல்ல, அதுக்கான முயற்சி எதுவும் எடுத்தீங்களா? நம்ம எங்கன்னா பண்ணுறது, நம்மளுடைய விவசாய வேலை சரியாகுது. இப்போ தான் போய் மாடை கட்டி இப்போ நேரம் உட்காந்து நீங்கள் உங்களுடைய இது கட்சி நமக்கு சரியாக இருக்குது வேலை. இப்படி இந்த மரத்தை இப்படி ஒட்டி இப்படி காங்கிரீட் போட்டிருக்கீங்களே, இது சரியா? இந்த மரம் எப்படி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வர்றதில்ல? மரத்தை இப்படி சுற்றி ஒட்டி அதை ஏற்றி போட்டிருக்கீங்களே,
அதில் எப்படி தண்ணி போவோம்? வேர்லேருந்து தண்ணி எடுத்துக்கணும் நினைப்பா? அப்போ நான் உங்களை இருக்கீங்க இது வரைக்கும் போட்டு ஒரு கயிறு போட்டு கட்டிடுறேன், சாப்பாடு கொடுக்குறேன். என்ன பண்ணி வச்சுங்க? அதான் அதுக்கு கொஞ்சமாவது விடுறதில்ல, ஒரு 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 பண்ணி விடுறதில்ல. அது உடையிறது ஒரு பக்கெட் இருக்கட்டும், இவ்வளோ பேர் சேர்ந்து அதை போட்டு நெருக்கீங்க. உங்களுக்கு அப்புறம் இந்த மரம் உங்களுடைய பேரெல்லாம் பார்க்க வேணாமா? அதோட இடிஞ்சு விழுந்துடுறதா? இன்னைக்கு 20 பேர் உட்காந்துருக்கீங்க இந்த ஊருக்குள்ள. இதில் 20 பேர் 500 ரூபா. அப்போ அவ்வளோ பேர் உட்காருங்க, அந்த மரத்தை பற்றி யோசிக்கிறீங்களா? எவ்வளோ அழகாக 4 கிளை போயிருக்கு. மண்ணாக்காந்து உட்கார முடியாது. சரி, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அங்கே பெருமாள் கோயில் ஊருக்குள்ள ஒன்று இருக்குல்ல, உங்கள் ஊர் உள்ள? அதான் அந்த கோயிலை பற்றி தகவல் தெரியுமா? 4 பேர் சேர்த்து பேசினா தான் உட்காந்து என்ன பேசணும் 4 பேர்? இடிஞ்சு விழுந்துச்சு. சரி, இதுதான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? இங்கதான் பண்ணிக்கிறாங்க நடவான்றது நம்ம ஊர் அதான் நடா கோயில் பேரே நடா கோயில் தான். நடா கிணறு இருந்ததுங்க, அந்த கிணறு கொஞ்சம் துண்டு போச்சு கிணறு. அது எது அங்கே ஒரு கிணறு இருக்குது, அங்கே நீங்க எந்த ஒரு கிணறு அங்கேயே அந்த கோயில் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒரு கிணறு ஒரு கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு இருக்குது. ஐயா, உங்க 80 வயது நீங்க தான் எல்லாருமே பிறந்தீங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பிறந்திருக்கிறாங்க. 80 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாங்க. அதான் 90 வயசு ஆள் வரைக்கும் இருக்காங்க. ஆனால் யாருக்கும் அந்த கோவிலை பற்றி ஒரு தகவல் கூட தெரியல. ஒரு வருஷம் இது வந்து இவங்களுடைய தவறு கிடையாது. கிட்டத்தட்ட அரசாங்கத்தோட எதுனே சொல்லலாம். ஒரு கோவில் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துக்கு வர ஆய்வாளர்கள் அந்த கோவிலை பற்றின தகவலை கல்வெட்டை படிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லேயும் ஒரு பலகை போட்டு வச்சாங்க அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்களுக்கே தெரியல அப்படின்னா இனி பின்வர மக்களுக்கு எப்படி தெரியுங்கிறது எனக்கு தெரியல. இப்போதைக்கு 4 அடி செங்கல் வச்சு கட்ட முடியுமா? ஒத்துமை இருக்குமா? நீங்கள் பாதியில் ஒரு கோயில் நிற்கிதா? நிற்கிது இல்லை? அப்போ அந்த மாதிரி ஒரு கோவில் வந்து இருக்குது உங்கள் ஊரில் அப்படின்னா நீங்கள் அதை எந்த அளவுக்கு போற்றி வச்சுக்கணும்? யாராவது ஸ்டெப் எடுக்கணும் சார். யார் தான் எடுப்பாங்க அதை சொல்லுங்கள் எனக்கு. ஊர் மக்கள் ஊர் பஞ்சாயத்து போடுறீங்கள, வாரம் போடுறீங்களா, மாதம் போடுறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து போடுவீங்களா? ஊர் மக்கள் கூட்டி பேச இல்லை, ஒரு பொதுவான பேச்சு ஒரு கோயிலை பற்றி வைக்கும்போது உங்கள் ஊர் இன்னைக்கு கீழ் நெல்லின்னு இருக்குன்னா அது எந்த காலத்துலேருந்து வந்திருக்கும்? ஒரு கோவில் பழமையாக இருக்குன்னா உங்கள் ஊரும் பழமையான கோயில்னு அர்த்தம். அந்த கோவிலை மீட்டு எடுக்காமல் இன்றைக்கி தானாக அழிகிற அளவுக்கு மரம் முளைச்சி வீணாக போகிற அளவுக்கு விட்டுருக்கீங்க. இன்றைக்கி நான் முயற்சி எடுத்து வந்தாலும் இன்றைக்கி கோடி கணக்கில் ஆகும் அந்த கோயிலை கட்ட. அந்த கோயிலில் ஒரு அருவா எடுத்து வெட்டியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கோயில் நல்லா இருந்திருக்கும். 1 லட்ச ரூபாய்க்கு சிலையை வாங்கி உள்ளே வச்சு நீங்கள் வணங்கியிருக்கலாம். நமக்கு என்ன யாரோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் இத்தனை பேருக்கும் தெரில. நெல்லி கடை தான் இங்கே பாருங்க, நெல்லி தானே நம்பூர். அது ஆரம்பத்தில் நெல்லி, அதுக்கப்புறம் கீழ் நெல்லி. நெல்லி இன்னொரு நெல்லி அங்கே ஒரு நெல்லி. ஐயா, ஒரு கோவில் அதான் சொல்லல, ஒரு ஊரோட பெருமை உங்கள் கோவிலில் இருந்து தான் வரும். அந்த கோவிலை வந்து நீங்கள் அப்படியே விட்டு ஸ்டெப் அப்படியே கொஞ்சம் ஊர் மக்களை கலந்துவாங்க. கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா கோவில் முற்றிலுமா இடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு 75% இருந்ததுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பின்னாடி கட்டி இழுக்கலாம். இன்னைக்கு கோவிலே ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து அப்படியே இருக்கு. இன்னைக்கு ஒரு கல் நீங்கள் எடுத்தீங்கன்னா பொலன்னு கொட்டிடும். ஏன்னா மரம் முளைச்சி வேறு உடைச்சி, அதாவது காலம் கடந்து போயிட்டீங்க. காலம் கடந்து விட்டதுனால இன்றைக்கி கோவில் எல்லாமே இதாகிடுச்சு. இனிமேல் அதை நீங்கள் கட்டணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பண சேமிப்பு இருக்கணும் ஊரில். ஒரு தனிப்பட்ட நபர் வந்து கட்டுவாரானா கஷ்டம். ஊர் மக்களோட சேர்ந்து தான் ஒரு தனிப்பட்ட நபர் கட்ட முடியும். கோயில், அம்மன் கோயில், மரத்து கோயில் இல்லை, அது கிடக்குது உங்கள் ஊரில். அந்த சிவன் கோயிலை கடக்கால எழுப்பிட்டு அதை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க. கோவிலெல்லாம் அப்படியே விட்டுட்டு அழகாக வந்து மரத்துக்கடியில் அந்த மரத்தையும் உயிர் பிளக்க விடாமல் சுற்றி காங்கிரீட்டை போட்டு வச்சிருக்கீங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. ஏதோ அதோட கழுத்தண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட காங்கிரீட்டை போட்டு அப்படி சுற்றி வச்சுருக்கீங்க. எங்கே விட்டுருக்கீங்க கேப்பு? ஏதோ வண்டி போகிற மாதிரி ஏற்றி விட்டுருக்கீங்க மரத்து மேலே போய். அப்படி போட்டால் நீங்கள் தான் போட்டிங்களா? செல்ஃபோனா? அவர் பாருங்க, அவர் அந்த மரத்தை அவர் தான் வந்து மரம் மூச்சு விடாத அளவுக்கு காங்கிரீட்டை போட்டு வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடியிலேயே அவருடைய செல்லும் போயிடுச்சு. அவர் மேல தப்பு கிடையாது, எல்லாம் அவர் மேல போடாதீங்க. அவர் போடும்போது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்கல்ல, அப்புறம்
அது போதில் மண்ணு தள்ளாரு போதில் செல்லுதுன்னா கூடாது கோயில் செல்லு இந்த கோவிலை அவன் சொல்கிறான் இதுக்குள்ளே இப்படி இருக்குண்ணே அதுக்குள்ளே அப்படி இருக்குண்ணே இந்த சிலை உடஞ்சிருக்குண்ணே அந்த சிலை எங்கே உடஞ்சிருக்குன்னு கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்ன வயதாகுது உங்களுக்குலாம்? யாரும் உள்ள போய் பார்க்க மாட்டோம். போனதே இல்லை உள்ள. ஏன் போனதில்ல? மூடி கிடக்குற போதாரு. உங்கள் வீடு கதவு மூடி இருந்தீங்கன்னா போகாமல் இருப்பீங்களா? என்ன பாம்பு இருக்கு? லட்சதி பாம்புறால தக்கிடி போகுது அது பாம்பு இருக்குனால இப்போ உங்கள் வீடை வந்து ஒரு கோடி கணக்கில் போட்டு கட்டிட்டு கொஞ்ச நாள் பூட்டிட்டு வெளில போயிடுறீங்க. திரும்ப வந்து உள்ள பாம்பு இருக்குன்னா திறக்க மாட்டீங்களா? திறந்து அந்த பாம்பை வெளில துரத்திட்டு நீங்க இருக்க மாட்டீங்க? அது போவாது அது நைட்ல ராவல வயது கக்கிட்டு பேசிட்டு போய் அங்க தக்கிட்டு போயிட்டு ஒரு சின்ன பையன் இங்க பாருங்க அவன் போட்டிருக்கிற அதுக்கு ஒரு உண்மையான ஒரு இது நீங்க யாரும் கழுத்துல போட்டிருக்கீங்களான்னு தெரியல. அப்புறம் ருத்ராட்சை போட்டதுக்கு தெரிஞ்சா தெரியாமலையோ அந்த கோயிலை கூட்டு போய் அவ்வளோ அழகா பொறுமையா அவன் வயசு என்ன 12 வயசு இவன் தான் கூட்டு போய் அதில் இருக்கிற என்னென்ன இருக்கு எப்படி வழி இருக்கு அதெல்லாம் எல்லாம் நான் பார்த்தேன். நீங்க ஏன் பார்க்கல? நீங்க ஏன் பார்க்கல? நீங்க பாத்தீங்களா? நான் 7வது 8வது 7th 8th படிக்க சொல்ல நான் போய் அந்த சாமியை கும்பிட்டு சொன்னா உள்ள போட்டு அதெல்லாம் தேவையில்லை. இங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உட்கார்றீங்க? இங்க இருந்து எவ்வளவு 100-200 மீட்டர் இருக்குமா? அந்த கோயிலை போய் இங்க இருக்கிற யாரும் பாக்குறது கிடையாது. செல்லும் போது முள்ளு மாய் போச்சு. ஏன்னா முள்ளு இருக்குது. உங்க இடத்த உங்க ஒரு வயல் வாங்கிருக்கீங்க அந்த வயல்ல முள்ளு இருக்குன்னா போய் வெட்ட மாட்டீங்களா? எனக்கு புரியல. இது இவருக்கானது கிடையாது, எல்லாருக்கானதும். எல்லாரும் அவரை சிரிச்சிட்டு விட்டுறாதீங்க. எல்லாருக்கானதும் கேட்கறேன். நீங்களா எது என்ன கேள்வி கேட்கறனாலும் கேளுங்க. நான் வந்து வெளில இருந்து தான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து ஒரு அக்கறை. உங்க ஊர் வந்து இன்னைக்கு உருவானது கிடையாது. அந்த கோவிலோட வரலாறு தான் உங்க வரலாறு. அது தெரியாம இருக்கிறீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அழிய விட்டுட்டீங்களேன்னு ஒரு கஷ்டம். ஐயா எங்க இருக்கு ஒன்று சொல்லிட்டுங்களா? நீங்க அதை கட்ட கூட வேணாம். அந்த ஒத்த கல்லா இருந்தாலும் அதை பராமரிச்சு வைங்கன்னு சொல்ல ஒரு ஊர்ல ஒரு 100 நாள் பார்க்குறீங்க. அந்த 100 நாள் வேலையை விட்டு அங்கே பார்க்க விடக்கூடாது. இன்னைக்கு நாளைக்கு கோவில் இருந்து நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவீங்க? கோவில் மேடுன்னு சொல்லிடுவீங்க. எதனால? இடிஞ்சு விழுந்ததுனால. சரிங்களா? சிவனும் அங்கேயே இருக்காரு, பெருமாளும் அங்கேயே இருக்காரு. ஆனா விட்டுட்டு நீங்களாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. இந்த கோடு எங்க போய் போடுறீங்க? வீட்டிலே போட்டுக்கிறது, கோயிலில் போய் போடுறது இல்லை. நல்லது. சாமி கும்பிட்டு அப்படியே காலையில் குளிச்சுட்டு. என்ன வயதாகுது? எனக்கு 65. 65 வயதாகுது. இவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் போய் பெரியவங்கள்ட்ட கேளுங்கிறாரு. இவர்கிட்ட இருந்து அப்படியே அவர்கிட்ட போகிற 80 வயது அவர் எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்ப இங்க பாருங்க, அப்ப 80க்கும் தெரியல, 60 வயசு அவருக்கும் தெரியல. அப்ப இவனுக்கும் தெரியலன்னா நாளைக்கு என்ன உங்க ஊரோட வரலாறு? இவருக்கு வயசு என்ன? இப்ப உங்க வாயில என்ன சொன்னீங்க? அந்த மாரியம்மன் கோயிலே கட்ட முடியல. அப்ப அந்த காலத்துல எப்படி கட்டியிருப்பாங்க? இந்த காலத்துல ஒரு ஃபோன் பண்ணா வண்டியில வந்துடும் எல்லாமே. அப்ப அந்த காலத்துல எப்படி கொண்டு கட்டியிருப்பாங்க? அப்படிலாம் நான் யாரையும் கேட்க மாட்டேன். நான் உங்க எல்லாரையும் தான் கேட்பேன். ஒரு ஆளை கேட்க முடியாது, எல்லாரையும் தான் கேட்கணும். எல்லாரையும் தான் கேட்கணும். எல்லாரும் ஒரு ஆள்கிட்டலாம் கேட்க முடியாது. இவர்கிட்ட கேள்வி அவர்கிட்ட கேள்வி எல்லாரும் ஒதுங்கலான்னு பாக்குறீங்களா? நான் போயிட்டு வந்ததால தான் இவ்வளவு ஒரு அந்த சின்ன பையன் கூட்டு போய் காமிக்கிறான் அவனுக்கு. சாமி இருக்குதா இல்லையா நீங்க போய் பாருங்க. சாமி இருக்குது, ஒண்ணு கையை காலை ஒட்டி போயிருக்கு. சாமி வந்து ஒரு இடத்துல இல்லைங்கிறதுக்காக சாமி இருந்த இடத்த நீங்க பாத்துக்கணுமா கூடாதா? ஏன் பார்க்கல? இன்னைக்கு ஒரு எம்ஜிஆர் இன்னைக்கு இருக்கிறாரு. எம்ஜிஆர் இன்னைக்கு இல்ல. அவரோட வீட்டை நினைவு இதா வச்சு இன்னைக்கு எல்லாரும் போய் பாக்குறீங்களா இல்லையா? எம்ஜிஆர் இல்ல, ஏன் அவர் வீட்டுக்கு எல்லாம் போறீங்க? எல்லாம் பாக்குறாங்க தானே. கடவுள் அங்க இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. எல்லாம் தெரியும். ஒரு காலத்துல பூஜை நடந்திருக்குல்ல. அப்புறம் ஏன் இன்னைக்கு எல்லாரும் போய் பார்க்கல? அந்த நாள் நடக்குது. நான் புத்தி தெரிஞ்சு நடல. ஆனா இருந்திருக்குல்ல. சாமி ஏதோ கை கால் ஒன்று போய் இருந்தது பார்த்தேன். ஆனா சாமி இருந்திருக்குல்ல. சாமி இருந்ததுனால கோயில் கட்டியிருக்காங்க. அங்கதான் குடும்பம்லாம் இருந்து. உங்க வயல் ஏறு ஓட்டுறப்ப வெறும் ஓடா வருது இல்ல? ஆமா. எப்படி வருது? அது அதுக்கு முன்ன இருந்துக்கிறாங்க. அது ஓடா வருது. ஓடா வருது. நல்லா சொல்றீங்க. அதுக்கு முன்ன இருந்துக்கிறாங்க. கிளம்பிட்டீங்களா? நல்லது.
உங்கள் கையாலே வந்து அதை உளிய வச்சு அந்த மரத்தை உடச்சி விட்ருங்க சரிங்களா? அது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உங்கள் பேர பிள்ளைலாம் பார்க்கணும். போன எடுத்துக்கோ. சுற்றி கலர் சார் ரவுண்டு. சரி, எல்லாருக்கும் நன்றி. பட்டுங்களா? நீ முடிவு பண்ணு சார், எதுனா நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம். இனிமேட்டு 20 பசங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஐயா முடிவு இதாக இருக்கட்டும் சார், கொஞ்சம் எதனா ஐடியா பண்ணுங்க. முடிவு பண்ணணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். என் நம்பர் கொடுத்துட்டு போறேன் வாங்க. கொடுப்பா. நீங்க கேட்டதுனால சொல்றேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் திரும்ப வருவேன் சரிங்களா? கொடுங்க சார், நாங்கள் வெட்டி கிட்டி விட கிளீன் பண்ணிடுறோம். உங்கள் பேர் இருக்கட்டும் சார், கட்டி கொடு சார். நாடார் கூப்பிடுறாங்க. இதான் என் நம்பர், பேர் சேது சரிங்களா? நீங்க இங்க பாருங்க, ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த போன்ல இருந்து எனக்கு ஒரு போட்டோ அனுப்புங்க. தம்பி நான் சுத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் வந்து என்னால முடிஞ்சதை பண்ணி கொடுக்குறேன். இடம் எவ்வளோ தூரம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி போடுறோம். ஏரியாவில் விட்டு அடிக்கடி பண்ணிடுறோம். அதான் கேட்டேன் சார், கேட்டேன் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி விடு சார் அப்படின்னு. அதான் சொந்தமான பண்ணி பார்க்குறது. நான் வெறும் பேசுறதுக்கு வரல, நீங்க எல்லாம் ஒத்துழைச்சீங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, என்னால என்ன முடியுமோ நான் பண்றேன். உங்களால என்ன முடியுது அதை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி உங்களோட முதல் நடவடிக்கை அதை ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டு வாங்க. முதல்ல ஒரு குங்குமமும் மஞ்சளும் கொண்டு போய் வைங்க. வச்சுட்டு என்னை கொண்டு போய் என்னை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் வரேன். என்னால என்ன பண்ண முடியுதோ உங்களுக்கு வழிபாட்டுக்கு உண்டு பண்ணி தரேன் சரிங்களா? இதே கூட்டத்தோட நிழல் போனதோட விட்டுட்டு பேசிட்டு போயிடக்கூடாது சரிங்களா? உங்க பேர் என்ன? உங்க போனுக்காக காத்திருப்பேன், அடிக்கணும் சரிங்களா? இல்ல திரும்ப ஊர்ல வந்து கேட்பேன், ஏன் அடிக்கல? எத்தனை நாள்ல பண்றீங்க? பண்ணிடுறீங்களா? எல்லாரும் தான் ஏன் ஒத்துழைங்க சரிங்களா? என்னண்ணே பண்றீங்களா? அதாவது ஒரு பொதுவான அக்கறை என்ன தெரியுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க சின்னவங்களா இருக்கிறவங்க, ஐயா ஒரு நிமிஷம், இங்க சின்னவங்களா இருக்கிறவங்க, வெள்ளையா இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க, ஹைட்டா இருக்கிறவங்க, குட்டையா இருக்கிறவங்க எல்லாருக்குமானது அந்த கோயில். புரியுதா? இதுல யாரு முன்னாடி போனாலும் அவங்க கூட சேர்ந்து போகணும். இவன் தான் போறேன்னு நம்ம உட்கார கூடாது, இவன் உட்காரானேன்னு நம்ம போகாம இருக்க கூடாது. புரியுதுங்களா? ஆனா உங்களுக்கு தான் மெயினா அந்த போட்டிருக்கீங்க, நெத்தியில் வச்சிருக்கீங்க பாருங்க, அதுக்கு நீங்க தான் முன்னாடி நிக்கணும். புரியுதா? அப்ப அது நீங்க தான் முன்னாடி நிக்கணும் போயிட்டு சரிங்களா? சரிண்ணே, சரி வரட்டுங்களா? ஓ நம்பிக்கையோட போறேன், கால் பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி இருப்பேன், நீங்க சொன்ன மாதிரி நீங்க இருங்க சரிங்களா? எல்லாருக்கும் நன்றி. பொட்டு வச்சுட்டு கூப்பிடுறேன், கருப்பு கழட்டி பொட்டு வச்சுட்டு சரிண்ணே. அது பார்க்க அந்த கல் இன்னைக்கு வச்ச மாதிரி இருக்கு, அவ்வளவு புதுசா இருக்கு. எழுத்தை விட்டுருங்கய்யா, முதல்ல கோவிலை பிடிங்க, அப்புறம் எழுத்து தானா கொண்டு வந்து சென்டரில் வச்சு கும்பிடுங்க. புரியுதுங்களா? அந்த கோவிலை முதல்ல பிடிங்க, அது இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. யாரும் படிக்கல, அதனால நீங்க படிக்க. அது நான் வந்து இல்லை, நான் வந்து இப்போ என்னதான் இப்போ எம்ஏ நான் வந்து 4 டிகிரி படிக்க படிக்க முடியாது, அதற்கானவங்க படித்தா தான் வர முடியும். அதுக்கு நான் என்னங்கிறத ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு அந்த ஊருடைய தகவல் என்ன, அந்த கோவிலோட தகவல் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா? அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு காலத்தில் பெருமாள் கோயிலுக்கு இங்கே பூஜை பண்ணப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கு. ஆண்டு போடலை, என்ன ஆண்டுன்னு. இந்த பெருமாளுக்கு இங்கே பூஜை பண்ண போட்டிருக்கு சரிங்களா? அதனால அது என்ன, அதுக்கு கீழே உள்ளது என்ன எழுத்துங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். தெரியாமல் ஒரு தகவலை சொல்லக்கூடாது சரியா? ரொம்ப நன்றி சார். நன்றி. நம்ம கூப்பிட்டா ஐயாவா? அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கொடுத்துருந்தாரு. தகவல் கொடுத்து அங்கேருந்து ஒரு அதோடைய புகைப்படத்தையும் எடுத்து அனுப்பும் போது உடனே பார்த்தாகணுங்கிற ஒரு நிலையில் அந்த புகைப்படமானது இருந்தது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே கிளம்பி வந்துட்டோம். ஆனால் வணக்கண்ணே. வணக்கம்மா. எத்தனை வருஷமாக இந்த கோயில் இந்த மாதிரி இருக்குது? இது கிட்டத்தட்ட ராஜராஜ சோழத்துக்கு காலத்துக்கு முன்னே கட்டியிருக்காங்க. பிறம் பழைய கல்கோயில் இது. இது சைவ பெருமாளுடைய சன்னதி தான். இதில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏனைக்கல் தூணு எல்லாமே இருக்குது. சாமி மட்டும் 3 துண்டாக பெருமாள் மட்டும் உடஞ்ச நிலையில் இருக்குது. அம்பாள் சிலையும் உடச்சிட்டுருக்காங்க. பட் மிச்சம்னா எல்லா சிலையும் உடச்சிட்டு தான் இருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே தான் அதை கிட்ட போய் பார்த்தோம். அதுக்கு முன்னே அது எல்லோரும் பழஞ்ச மண்டபம், அதுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, பழிபடுவாங்க, அச்சுறுத்தலாக இருக்கும். அது மேல் கோபுரம் கூட இருந்தது, அப்படி தான் இருந்தது. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே தான் மழையில் 2016 தான் கீழே வந்தது. அதுக்கப்புறம் ஜேசி வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க.
இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்து அந்த சாமியுடைய திருமேனி கூட இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது மூஞ்சி பார்த்தோன்னா அப்படியே அழகாக கம்பீரமாக சூப்பராக இருக்கும். ஆனால் கை புஜங்கள் மார்பகம்லாம் உடச்சிட்டாங்க. ஆமாம் 3 துண்டாக இருக்குது. இது எனக்கு என்ன சந்தேகம்னா அப்போ ஒரு காலத்தில் நம்ம வைணவம் அந்த இதெல்லாம் இருந்தில்ல புத்தர் மதம் வந்தில்ல அப்போது ஏதோ ஒரு மத இன சண்டையில் தான் உடைச்சிருக்கலாம். ஏன்னா கோயில் இடிஞ்ச நிலையில் இருந்தால் கருவறை ஃபுல்லாக இடிஞ்சால் மட்டும்தான் சிலை உடையும். சிலை மட்டும் உடைஞ்சிதுன்னா இது வந்து குறிப்பாக வந்து திட்டமிட்டு அப்போ உடைக்கப்பட்டது தான் அது. இப்போ என்ன இப்போது அந்த மண்டபம் வந்து அந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு ஆகி போச்சு. இப்போ மண்டபம் மட்டும்தான் அந்த இடம் மட்டும்தான் கோவிலோட அந்த இடம் இருக்குது. அது போகிறதுக்கு வழியிலேருந்து நிலம் இருந்து எல்லாமே வந்து டோட்டலாக. இப்போ இந்த கோவில் வந்து ஊர் பொதுவா இல்லை அரசாங்கத்தை சார்ந்திருக்கா? ஊர் பொது தான். அரசாங்கத்தில் எதுவும் லிங்க் பண்ணல. இது சிவாலயத்தையும் லிங்க் பண்ணல, பெருமாள் கோயிலையும் லிங்க் பண்ணல. இப்போ இந்த சிவனாலயம் வந்து கோவிலாக இருந்ததா இல்லை எப்படி இருந்தது? இதுவும் கோயிலாக தான் இருந்தது. இது சுத்தமாக வந்து தரமட்டமாக கல் கோயிலை உடைச்சிட்டாங்க. உடச்சி டேமேஜ் ஆகிட்டு இருந்தாங்க. அங்கே கூட இருக்கும் பழைய கோமுக கல் கூட இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோமுக கல் கூட இருக்கும். எல்லாமே தான் இருக்குது. இப்போது அது அப்புறம் இடையில தான் நாங்கள் தான் வந்து சிவராத்திரிக்கெல்லாம் பூஜை போட்டுருக்கோம். பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டுருந்தோம். ஊரெல்லாம் விளக்கு பூஜை போட்டு அப்படியே இருந்தது. ஆமாம், இல்லை இங்கெல்லாம் பழசு தான். இப்போ நந்தி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா நந்தி பார்த்தீங்கன்னா எல்லா பஞ்ச தலங்கள்லேயே பேஸ் பார்த்த மாதிரி தான் நந்தியுடைய திருமேனி இருக்கும். இது சாமி பார்த்த மாதிரி தான் இருக்கும். 2 நந்தி இருக்குது. ஆமாம், இது 2 நந்தின்னா பிரதோஷ நந்தி ஒன்று இருக்கும். இல்லை ஒரு வார பிரகார நந்தி வெளிப்பிரகாரம். அதான் பிரதோஷம் உள்பிரகார நந்தி 2 நந்தி இருக்குது. கோயில் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு. அதான் வாய்ப்பு இருந்திருக்கு. இப்போ கோயிலுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க. கொஞ்சம் பழமாக இருக்கும். நீங்கள் அந்த கோயிலை தாண்டி மதில் சோறுலாம் இருக்குதுங்களா, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 20 மீட்டர் தொலைவில் இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருந்தேன். அந்த கல்வெட்டு வந்து அப்படி தான் இருக்கும். இன்னும் வந்து 5 அடி ஹைட்டுக்கு 3 அடி அகலமாக ஒரே ஃபோர்ஸாக ஒரே கல்ல தான் இருக்கும். அதில் தான் எழுத்து வச்சிருந்துச்சு. அந்த எழுத்து இருந்து மேலே மட்டும் சமஸ்கிருவாடம், கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கச்சேப்பருக்கு குடமுழுக்கு நடந்த கிராமம் நெல்லின்னு இருக்கும். கீழ் நெல்லின்னு இருக்காது, நெல்லின்னு இருக்கும் அந்த கல்வெட்டில். அப்போ கச்சேகப்பர்னா ஆமாம் இருக்குது. அது கச்சேப்பருக்கு குடமுழுக்கு பண்ண கிராமம்னா கச்சேப்பர்னா சாமி பேர் கச்சேப்பரா இல்லை கச்சேப்பர் வந்து குடமுழுக்கு பண்ணாங்களான்னு தெரில. அப்படிங்கிறது இருக்குது கச்சேப்பர். ஆனால் தமிழில் தான் இருக்குது. அது இங்கே தான் கிராமங்கள் இருந்திருக்கு. கிராமங்கள் இருந்தால் இப்போ நீங்கள் ஏர் ஓட்டுறப்பெல்லாம் வெறும் ஓடுகளாக வருது. அதுதான் மண்ணு தானே வரணும். மண்ணு தான் வரணும். அதான் எல்லாம் பானை ஓடுகளாக இருக்குது. எதுக்குன்னா இந்த ஏரி வந்து உடஞ்சிட்டு இருக்குதுனால இது சென்டராக வந்து ஒரு 15 மீட்ரு அதுக்கு பின்னாடி அது ஏறி அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு அண்ணாண்ட 15 அடி நீட்டுக்கு அந்த இந்த லாஸ்ட் வரைக்கும் கரை இருந்தது. இப்போதான் ஜஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே தான் கரையை ஒதுக்கியிருக்காங்க. கரை ஃபுல்லாக எடுத்து நிலமாக்கிட்டாங்க. இப்போ இந்த கோயிலில் வந்து அந்த மாதிரி தம்பி சொம்பு கிடச்சதுங்கிறாப்புல. சொம்பு அது சின்ன பசங்க பார்த்துருக்கலாம். நாங்கள் எதுவும் ஒன்றும் பார்க்கல. மற்றபடி என்னன்னா அந்த இது வந்து இப்போ ஆக்கிரமிப்பாக இருக்குது. அது வந்து அகற்றப்பட்டு அதுக்கு வழி செவ்வறு மட்டும் கோவிலுக்கானதாக இருக்குது. அதை சுற்றி உள்ள இடம்லாம் பார்க்க ஆக்கிரமிப்பாகிட்டுருக்கு. அதுக்கு உண்டு பட்டா இறக்கிதான். ஆமாம், அது டோட்டலாக வேறு அந்த கோவில் பெரிய வேறு ஒருத்தர் மேலே இருக்குது. அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா சாமி இதாக இருந்தால் சாமி இதை கொடுத்துரும், அவங்களுக்கு இருந்தால் அவங்க எடுத்துகிட்டு போட்டோம். அதை ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் ஆச்சு. நம்மளுக்கு சாமிக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும். அந்த கோயில் வந்து இப்போ தனியார் இதில் இருக்கா? இல்லை இப்போது அரசாங்கம் வந்து பட்டா மொத்தம் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துலாம் பண்ணியிருக்காங்க. பட்டா வேடு மட்டும் மாற்றிருப்பாங்க. அதுமாதிரி மாற்றுதலாக இருக்குது போகிறேன். அதை மாற்றலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு போகிறதுக்கு வழியும் அந்த கோயிலுடைய நிலைமை சீர் பண்ணால் போதும். மற்றபடி அவங்க சொத்து வச்சுருக்கிறதுலாம் நாங்கள் கேட்க விரும்பல. அந்த இடமும் வணங்குறதுக்கு அந்த கோவில் இருந்தால் போதுங்கிறீங்க. அது மட்டும் போதும், மற்றபடி எதுவும் வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்க போனால் சண்டை வரும், விரோதம் வரும். என்னத்துக்கு அதெல்லாம் வேண்டாம். இல்லை கோவிலோட இடம்னா அதை யார் தடுத்தாலும் என்னால் ஒரு நாள் வந்து சேர்ந்துடும்ல கோயிலுக்கு. எவ்வளோ நம்ம தான் சொன்னால் அது கொஞ்சம் சண்டை பிரச்சனை இருக்கும். இப்போது அது உள்ள பன்றி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காற்று பண்ணுறீங்களா? இருக்கும், இரவில் தங்கலாம் வாய்ப்பு இருக்குது.